எங்கள் அம்மா கிட்ட சூளைமேட்டில் ஒண்டு குடுத்தனத்தில் வாடகை வீட்டில் ஒரு ஹால் கிச்சனில் நாங்கள் இருந்தப்போ தினமும் தூக்கம் வரலன்னா அம்மா கிட்ட பேசுகிறப்பெல்லாம், அம்மா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போகிறப்ப சொந்த வீட்டுக்கு தாம்மா போவோம், கண்டிப்பாக இது நிறைவேறும், நான் கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வருவேன், நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நான் சாதிச்சு காமிச்சேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வேலையிலையும் பார்த்திங்கன்னா உறவுக்காரங்க நான் கூப்பிட்டப்ப யாரும் வரலை. நான் கூப்பிட்டது 2 கசின் மட்டும்தான். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரவே இல்லை. ஆனால் கிரகப்பிரவேசத்துக்கு ஃபார்மாலிட்டிக்குன்னு வந்தாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் யாரையுமே கூப்பிட்டுக்கவே இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணியாச்சு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணியாச்சு, என்னுடைய நெய்பர் எல்லாருமே கூட மிஸ் பண்ணியாச்சு. ஐ மீன் என்னுடைய பழைய அந்த ஒன்று கொடுத்தனத்தில் இருந்தப்போ பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ், அதுக்கப்புறம் லீஸு வீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் அங்கே அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் இந்த மாதிரி. இங்கே வேப்பம்பட்டில் இந்த நெய்பர் எல்லாம் கூப்பிட்டு வரவே இல்லை. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டப்ப வரவே இல்லை. இந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐயர் இருக்கான். அந்த ஐயர் பொண்டாட்டியும் பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருந்ததுங்க. எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, நம்ம அவங்க வீட்டில் போயிட்டு நல்லபடியாக பேசி பழகிட்டால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, வீடு வாசல் அமைச்சிக்கிட்டால் இந்த மாதிரி நியூசன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வீட்டில் போய் பேசுகிறப்ப நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, எங்களுக்கு காற்று கூட வராது, இந்த பக்கம் நல்லா காற்று வந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லுச்சு அந்த பொம்பளை. அதுக்கப்புறம் காஃபி சூடாக கொடுத்துட்டு தூக்கி குடின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிடுச்சுங்க. அதுங்க 2 பேருக்கு குழந்தை கூட கிடையாது. இந்த மாதிரி மலட்டுத்தன்மையாக இருக்கப்பவே இதுங்கெல்லாம் இப்படி ஆடுதுங்க. இதுங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் இருந்திருந்தால் அதுங்கெல்லாம் கூட நல்லா வளர்ந்து பொறுக்கிங்க மாதிரி தயாராகி அதுங்களை வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணி பொழைச்சிருக்குங்க. ஆல்ரெடி அந்த ஆள் தான் எல்லார்கிட்டையும் என்னை பற்றி இல்லாதது பொல்லாததையும் பேசி எல்லாரையும் ரவுடிசம் பண்ண தூண்டிக்கிட்டு இருக்கான். தெரிய தான் செய்யுது. இதில் வேற அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருந்திருந்தால் அந்த பிள்ளைங்களை வச்சும் என்னை பழி வாங்குவான் தேவையில்லாமல். ஒருத்தருக்கு நம்ம பிடிக்கலன்னா கடைசி வரையும் நம்ம பிடிக்க மாட்டோங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம நல்ல பேர் வாங்க முடியாது, நம்மளை அவங்க சத்தாய்க்காமல் இருக்காதுங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போனால் கூட நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணேன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான், அம்மாவோட சித்தப்பா பசங்க, அவங்க அண்ணன் தங்கச்சிங்க அக்காளுங்க, அவங்கள மட்டும்தான் நான் கூப்பிட்டேன். அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அது கூட கடைசியில் அவங்க இறந்துட்டாங்கன்னா வரணுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன். என்னுடைய கசின் இப்போ நான் இத்தனை லட்சம் 24 லட்சம் கடனை வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த அம்மா கூட அவங்க குடும்பத்தில் யாருமே வரவிடாமல் அவங்களும் வரவே இல்லை. அந்தளவுக்கு பொறாமல் அந்த அம்மாவுக்கு கூட. ஆனால் அவங்களோட அக்கா அந்த அம்மா பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பையன், அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்துட்டு போனாங்க. அவ்வளோதான். எங்கள் அம்மா கிட்ட வளர்ந்ததுக்கு அவங்க அன்றைக்கி கிரகப்பிரவேசத்தை சிறப்பிச்சாங்க, அவ்வளோதானே தவிர இப்போ காசு கொடுத்து உதவணும் பாருங்கள், அவெல்லாம் வரவே இல்லை. ஆனாலும் நான் 3 லட்சம் காசு நான் கொடுத்து நான் உதவி இருக்கேன். முக்கியமாக நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூமி பூஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 வயசில் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே போல் எனக்கு 25 வயசு ஜஸ்ட்டு முடிஞ்சது. ஆகஸ்ட் மாதம் பர்த்டே வந்தது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீடு அந்த பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணது அக்டோபரு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா பூமி பூஜை நவம்பர் மந்த்தே நான் போட்டுட்டேன். ஓகேவா? ஆக மொத்தத்தில் 25 வயசில் நான் பூமி பூஜை போட்டு நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் சாதிக்கிறானேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. என் கசின் 2 பேருமே வரவே இல்லை. எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர அதுலேயும் ஒருத்தவங்க தான் வந்தாங்க கிரகப்பிரவேசத்துக்கு, இன்னொருத்தவங்க வரல. வராதவங்களுக்கு தான் இன்றைக்கி 3 லட்சம் கடன் கொடுத்து நான் உதவி இருக்கேன். இப்படியாப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் தாண்டி இந்த பில்டர்கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம்னா 16 லேக்கு, டபுள் பெட்ரூம்லாம் 28 லேக்கோ 23 லேக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி தான் கணக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியாக அவர்கிட்ட இங்கே 40 ஃபீட் ரோடுன்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட கார்னர் பிளாட் மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பிளாட்டுக்கு அப்புறம் ஒரு பிளாட் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. அது யாரோ ஒரு அட்வொகேட்டோட பிளாட். ஆமாம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60,000க்கு வாங்கின பிளாட்டு இப்போ பார்த்திங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அதனால் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ நானே பார்த்திங்கன்னா 2017 வாங்குறப்ப கிட்டத்தட்ட இந்த பில்டரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கிட்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு 2000 ரூபாய் கிட்ட வாங்கிட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்னிச்சரு, வீட்டுக்குள்ளே அந்த பிவிசி கபோர்டு ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு ஆச்சு. எனக்கு எல்லாம் சேர்த்து 32 லேக்ஸ் இந்த வீட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபாய் வேறு கட்டி வச்சுருக்கேன். இவளை 2 வருஷத்துக்கு மட்டுமே வட்டி அவ்வளோ கட்டியிருக்கேன். எல்லாமே பர்சனல் லோன் எடுத்து தான் நான் அதை தப்பு பண்ணிட்டேன். இப்போ யாருக்கோ கொடுத்துட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு நான் என்னுடைய லோனையே பார்த்திங்கன்னா நான் நகையெல்லாம் விற்று கட்டாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகை தான் 20 சவரன் நகையை ஒரு சிலது நான் மீட்டேன். அது கூட எங்கள் அம்மா அந்த கசினோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் அடகு கடையில் வச்சுட்டாரு. அதை நான் மீட்டு எடுத்தேன்.
அது இந்த மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்லேருந்து. இப்போ நான் வாங்கினா என்ன, நான் மீட்டாக என்ன, அதெல்லாம் ஏன் நகை தானேன்னு சொல்லிட்டு உரிமையாக நான் கொண்டு போய் விற்றுட்டேன். 4.5 லட்சத்துக்கு 157 கிராம் 20 சவரன் வந்து இப்போ வாங்கணுன்னா 11.5 லட்சம் தேவை. 4.5 லட்சத்துக்கு தான் விற்றேன். அப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு 7 லட்ச ரூபாய் நஷ்டம். இந்த மாதிரி கணக்கு போட்டால் மாதத்துக்கு 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் வட்டி, அதாவது வாடகை கட்டி நான் வீட்டில் இருக்க மாதிரி தான் கணக்கு வருது. சொந்த வீட்டில் நான் ஒன்றும் ஓசியில் இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் உழைச்சதை நான் லட்சக்கணக்கில் நான் போட்டு வாங்கியிருக்கேன். மற்றவங்க மாதிரி புறம்போக்கு சொத்தை விற்று வந்த காசில் வந்து நான் வாங்கலை. அது ஆனால் பிடிக்க மாட்டேங்குது, இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. என்னவோ அவங்கெல்லாம் தான் என்னவோ வந்து கஷ்டப்பட்டு சொத்து சொகத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டாங்களாமா இவங்களுக்கு தூக்கி. அதனால் அதில் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களாமா. நான் மட்டும் உழைச்சி முன்னுக்கு வந்து வாங்கிட்டேனாமா என்னை பார்த்தா ஆக மாட்டேங்குது, காண்டாக இருக்குதுங்க. எவ்வளவு லிட்டர் பால்லையும் ஒரு துளி விஷத்தை கலந்தால் அது விஷமாக மாறிடும். அந்த மாதிரி இங்கே நான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை சொன்னால் அவங்க வந்து என்னால் என்னடா முடியும், நானே ஒரு பொம்பளை, யாரும் ஆம்பளை இல்லை, நான் என்ன பண்ண முடியும், நான்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா ஆசாசையே கட்டுறேன் இல்லாமா, அங்கே ஸ்லாப் போட போகிறாங்களாம்மா, கொஞ்சம் போய் பக்கத்தில் நில்லுமா, போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் இல்லையா, எனக்கும் சேஃப்டி வந்து பார்த்துக்கிறது நல்லதில்லை, யாருமே இல்லாமல் அவன் எப்படி போடுறான் என்ன பண்ணுறான்னு தெரியாது இல்லைம்மான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கெஞ்சினேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு போனதுக்கே வந்து அப்படி நொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கும் வயசாகி போச்சு, வர முடியல போல். அப்போ நாங்கள் ஆவடியில் லீஸில் இருந்தோம், அங்கேருந்து நடந்து வரணும், ட்ரெயின் பிடிச்சி வரணும், அதுக்கப்புறம் இங்கே வரணுன்றதுக்கு வந்து முடியலன்னு சொன்னாங்க. அதை விட அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஒரு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாங்குறான், அந்த வீட்டுக்கு ஸ்லாப் போட போகிறாங்க, பக்கத்தில் போய் நின்று பார்க்கலாமே, நான் சொல்லி அவங்கள வந்து அட என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆசையோடு வந்து பார்த்தாங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கப்ப இங்கே அக்கத்து பக்கத்துக்காரங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இதெல்லாம் இந்த என்விரான்மெண்ட்டு எனக்கு வீட்லேயும் சரியில்லை, வெளியவும் சரியில்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நான் ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி நான் நடுவில் 2-3 டேஸு லீவ் வந்தால் கூட நான் வந்துட்டு போவேன். தேர்ஸ்டே மத்தியானம் நாங்கள் கிளம்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் சண்டே மார்னிங் நான் அங்கே ரிட்டர்ன் போய் நான் வேலைக்கெல்லாம் கூட போயிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே டு தேர்ஸ்டே தான் எனக்கு ஒர்க்கிங் டே. ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடேவாக இருந்தது. தேர்ஸ்டே கூட பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே தான். 45 ஹவர்ஸ் பெர் வீக் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மஸ்கட்டில் எனக்கு வீக்லி 2.5 days எனக்கு லீவு கிடச்சிது. அதனால் அந்த 2.5 days லீவுக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் பிடிச்சி நான் வந்துட்டு போனேன். இந்த சின்ன வீட்டுக்கு, இந்த வீடு கட்டுறதுக்கு நான் ஃப்ளைட்டுக்கு மட்டுமே ஒரு 58,000 ரூபாய் கிட்ட நான் செலவு பண்ணியிருக்கேன். 1,05,000 ரூபாய் செலவாக இருக்குது ஃப்ளைட்டில். அதில் அலோவன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு 50,000 ரூபாய். அதனால் பேலன்ஸ் அந்த 58,000 ரூபாய் நான் இங்கே வந்து நான் என் கை காசு போட்டு தான் நான் வந்திருக்கேன். லிட்ரலி சொல்லப்போனால் அதை கூட நான் சேர்த்துக்கணும். 32 லட்சம்ன்றதில் வட்டி கட்டினது, இந்த ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் கூட சேர்த்துக்கணும். இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக வந்து நின்று இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நான் வந்துட்டு போயிருந்திருக்க மாட்டேன். அப்படி நான் வந்துட்டு போனப்போ இங்கே அக்கத்தில் அந்த ஐயர் பொண்டாட்டிக்கிட்டலாம் இப்படி பேச்சு வாங்கியிருக்க மாட்டேன். அவனுங்கெல்லாம் வந்து உருப்படாதவனுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு அப்போவே மனசு ரொம்ப பாரமாக போச்சு. ஐயோ இந்த மாதிரி கல்பிரிட்ஸ் இருக்க ஏரியாவில் நான் வந்துட்டேனே, இந்த ஒருத்தன் வந்து விடமாட்டானே, நம்மளை பேசியே நச்சரிப்பானே, எப்படி சத்தம் போட்டு பேசி உயிரை வாங்குறான் பண்ணாடன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவன் கடைசி வரையும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். ஒரு 150 சதுர அடியில் பார்த்தீங்கன்னா ஹாலு கிச்சனில் தான் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்ஜினியரிங் முடித்து வேலைக்கு போய் கூட 2 வருஷம் நான் அங்கே தான் வந்து வாடகை கட்டி இருந்து, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நான் மாறினது லீஸுக்கு தான் மாறினேன். ஒரு ஹால் கிச்சன் வீட்டில் பாத்ரூம்க்கு க்யூவில் இருந்தவன் 2 BHK ஃப்ளாட்டை நான் லீஸுக்கு எடுத்து அங்கே 2 பெட்ரூம்லேயும் 2 வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று, இந்தியன் டாய்லெட் ஒன்று இருந்தது. அந்த 2 BHK ஃப்ளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆனது இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் தான். ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம மேலே போகணுமே தவிர எப்பயோ இருந்ததுக்கு கீழே போயிடக்கூடாது. ஒரு சிலர் சொத்து சுகம் இருந்தும் அதுக்கு எடுத்துக்கிட்டு வந்து உருப்படாமல் வந்து குடும்பத்தை காப்பாற்றாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உருப்படுற வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி உருப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, குழந்தை கூட பெற்றுக்காமல் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதுதான் எல்லாமே பார்த்திங்கன்னா தலைக்கீழே தான் இருக்குது. அது அந்த சூழ்நிலை, அந்த ஜனங்க நம்மளை அப்படி போட்டு பாடப்படுத்துதுங்க. அதாவது ஒன்றுத்துக்கும் தேராதவங்கள தூக்கி வச்சு பேசுவாங்க. எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருந்தால் அவங்கள வந்து வம்புக்கு இழுப்பாங்க. அவங்களோட பொழப்பை எடுத்து அவங்கள சந்தி சிரிக்க வைப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீடை வந்து கட்டி தனியாக ஒரு பெட்ரூம் கொடுத்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து வாட்டர் ஹீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டிவி ஸ்மார்ட் டிவிலாம் வாங்கி அதை வச்சு அதில் அவங்களுக்கு பிடிச்ச படத்தெல்லாம் போட்டு காமிச்சு ஏசி எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கூட வாங்கி போட்டு பிவிசி இன்டீரியர்லாம் கூட பண்ணி இவ்வளோ திருப்தியாக அவங்கள வந்து நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ளேயாவது இருந்ததா, அதை என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலையா, கடைசியாக அவங்க நிம்மதியாக தான் இங்கே இருந்தாங்களா, இல்லைனா அக்கத்து பக்கத்துக்காரங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த டென்ஷனில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எங்கள் வீட்டுக்குள்ளவே எங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருந்ததா, எத்தனை அக்கப்போர் தெரியுமா. இந்த எல்லாம் பாவத்துக்கும் யார் காரணம் தான் தெரியல. ஆனால் இந்த பாவத்துக்கெல்லாம் எல்லாம் ஒரு நாள் கடவுள்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். ஏதோ இந்த கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு சிலர் மட்டும் கூப்பிட்டு நான் சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன்றதுனால ஒரு 25,000 தான் ஆச்சு அந்த கிரகப்பிரவேசத்துக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2024 கிரகப்பிரவேசம் செஞ்சுருக்காங்க, 15,000 முடிச்சிருக்காங்க. நான் அப்போவே 2018 ஆகஸ்ட் 15 நான் கிரகப்பிரவேசம் வச்சுருந்தேன், கருட பஞ்சமி அன்னைக்கு. எப்படி அந்த கருடனும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருந்து பேர் வாங்கி கொடுத்தாரோ, அதே போல் நான் எங்கள் அம்மாவுக்கும் நான் நல்ல பையனாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல பார்த்து எல்லாம் நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்னை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த நெகட்டிவ் பீப்புள் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கடவுள் தான் கொஞ்சம் எனக்கு உதவணும். எங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டாரு. எங்கள் அம்மா அங்கேயாவது போய்ட்டு ரெஸ்ட் இன் பீஸாக இருப்பாங்க. எனக்கு இங்கே பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் நான் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் கசின் வேறு காசு வாங்கிக்கிட்டு கரெக்டாக கட்டி தொலைய மாட்டேங்கிறா. ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. அதனால் எனக்கு ஒரு லைஃப் இன்னும் அமையலை. கண்டிப்பாக கல்யாணம் ஆகுமா, குழந்தை பெற்றுப்பனானே பயமாக இருக்குது. அந்த பூமி பூஜைக்கு கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் செஞ்சுக்கிட்டேன்றதுனால ஒரு 1000 ரூபாய் 1500 தான் செலவாயிருந்தது. வாசக்கால் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே தான் ஆயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜைங்களுக்கு மட்டுமே எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ இது நம்ம கிராண்டாக எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிக்கிட்டால் எல்லோரும் வந்தால் கண்டிப்பாக செலவாகும். ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி செலவெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு சிலர் கம்மி ரேட்டுக்கே நல்லாவே செஞ்சுக்கிறாங்க எல்லாம் பூஜைலாம் கூட. ஸோ என்னுடைய ஓன் ஹவுஸ் ஜேர்னியில் 25 வயசுலேயே நான் பூமி பூஜை பண்ணி 27 வயசில் கூடி இப்போ ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். அம்மாவும் பார்த்திங்கன்னா கூட இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அம்மாவும் போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் தன்னந்தனியாக நான் எப்படி போராட போகிறேன், எப்படி என்விரான்மெண்ட் இதுக்கு மேலே இருக்க போகுது, நான் எப்படி இங்கே சஸ்டெயின் ஆக போகிறேன், நிம்மதின்றது இருக்குமா, எனக்கு வாழ்க்கைன்றது அமையுமா, எல்லாத்துக்கும் கடவுள் தான் பதில் சொல்லணும். இதுக்கப்புறம் என் கையில் என்ன இருக்குதுன்னு தெரியல. நான் என்ன முடிஞ்சதோ அதை நான் கஷ்டப்பட்டு சாதிச்சேன், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் யாராவது ஸ்டெப் எடுத்து பண்ணாதான் ஆகும்னா வேறு வழி இல்லை. கடைசி வரையும் ஒண்டி கட்டையாக தான் இருந்து போய் தொலையணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது.